எவ்வளவு பெரிய அறிவியல், எவ்வளவு பெரிய புவியியலை பாடுறான் பாரு. முள்ளையும் குறிஞ்சியும் மலையை அழிச்சு காட்டை அழிச்சிட்டீங்கன்னா நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும். இன்னைக்கு என்ன ஆயிருது? ஒரு மலை இல்ல, வெட்டி தின்ட்டான். அதுக்கு பேரு குவாரி. வாரி வாரி மலையை மண்ணை அள்ளி திங்கிறதுனால அதுக்கு பேர் குவாரின்னு வச்சுட்டான். அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் தந்ததுன்னு கேட்கிறான் இயேசு மாஸ்டர். வளங்களை சுரண்டி கொழுப்பதையே வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார்? கற்பித்தவன் யார்? காட்டை வெட்டி அழித்தால் நட்டு வைத்து விடலாம், தண்ணீரை உறிஞ்சி வைத்தால் தேக்கி வைத்து விடலாம். ஆனால் மணலையும் மலையையும் யார் உருவாக்குவது? இயற்கையின் அரும்பெரும் கொடை. மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடும்ங்கிற அந்த அடிப்படை அறிவில்லாதவர்களுடைய ஆட்சியை கொடுத்து விட்டு அல்லாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறதுங்கிறான். நீ எங்க இருக்கு மலர்? எங்க இருக்கு? கண் முன்னே உன் நிலம் பாலைவனமாய் கொண்டிருக்கிறது என்பதை தெரியாது நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு அறிவு சமூகம் சிந்திக்கணும். இன்னைக்கு அரசியல் எதுக்கு? படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கு அரசியல்? படிக்கிற பிள்ளைக்கு சினிமா அவசியமா இருக்குதா? படிக்கிற பிள்ளை அரசியல் பேசாம எவன் படிக்கிறது? கற்றவன் தான் மற்றவருக்கு வழிகாட்டணும். வேணாம் வேணாம் நீ விலை நிக்கணும். அன்பு பிள்ளைகளே, அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வி உலகத்திலே ஒண்ணும் கிடையாது. அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை. பேசிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய வேந்தர் ஐயா சொல்றாங்க, அடுத்ததுல இருந்து நம்ம தொடங்குறோம் அரசியல் கற்பிக்கிறதுக்கு ஒரு பிரிவை நம்ம தொடங்குறோம்னு சொல்றாங்க. அரசியல் படிக்கணும், அரசியல் பேசணும். ஏன்? ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. நீ என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், அந்த எவ்வளவு சம்பளம், அது எந்த ஊர்ல அந்த பணியை செய்யணும், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. பிறப்பு சான்றிதழ் வாங்குவது இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை அனைத்து முடிவெடுப்பது அரசு. மின் கட்டணம் எவ்வளவு, அரிசி எவ்வளவு, பருப்பு விலை எவ்வளவு, எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறது முடிவெடுப்பது யார்? அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அறிவியல், புவியியல், வேதியியல், உயிரியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் என்பதை அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும்.